என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. நிறைவான அந்த அதாவது உயிர் போகும்போது நல்லபடியாக போனால் போதும். அதுதான் தினம் வேணும். வேற என்னங்க மற்றெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா இருக்கேன் நான். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்ல மாதிரி இருந்துட்டுருக்கேன். ஐயாவோட புண்ணியம். இப்போ போன தடவை இங்கே வந்துட்டு போன பின்னாடி ஓரளவுக்கு எனக்கு உடம்பு கொஞ்சம் தொந்தரவு. இது உண்மையாக சொல்ல போனாமல் இந்த 1 ஏக்கரை நிலம் வாங்கிட்டு ஒரு சின்ன 10க்கு 10 ரூம் போட்டுட்டு நான் மட்டும் தியானத்தில் போகணும்னு சுயநலத்தில் ஆரம்பித்தேன். எங்கள் குரு என்ன பண்ணார், நீ சுயநலம் சொல்லி நீ உன்னோட போயிட்டு வேணாம், பொது நலன்னு விட்டுருன்னாரு. நான் நினச்சேன் இங்கே வரவங்களுடைய இது ஐயாவுடைய கருணையில் உண்மை. இங்கே நான் வந்து பெருசாலாம் ஒன்றுமே பண்ணல. இப்போ நீங்கள் உங்களை எனக்கு தெரியும். இப்போ உங்கள் பையன் எஸ்ஐன்னு உங்கள் பையன் எனக்கு தெரியுமா? நான் போய் உங்கள் வழியே வந்து உங்கள் பையன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு கலெக்டராக போகிறேன்னு வச்சிங்க, அவர் கலெக்டர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் உங்கள் வழியே வந்து கலெக்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐயா எனக்கு தெரியும். இந்த அம்மாவை காப்பாற்ற வேண்டும், அவ்வளோதான் என்னோட வேலை. நான் பண்ண போகிறதில்ல. இனிமேல் வரவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா பரவாயில்ல, இங்கே வந்து எல்லாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதானே. வேறு என்ன சொல்லுங்கள் நமக்கு. இப்போ போன சித்திரை பௌர்ணமிக்கு எனக்கு வர மாதிரி ஒரு நோக்கம் இருந்தாலுமே அந்த நேரம் கிளம்ப முடியல. அதாவது மாதத்தில் ஒரு நாள் நீ இந்த பௌர்ணமிக்கு வர முடியலனாலும் ஒரு நாளைக்கு வந்து அமைதியாக ஐயா கிட்ட உட்காந்துட்டு கம்முன்னு போங்க. நீங்கள் வரும்போது எனக்கு நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் யாரையும் கேட்கறது இல்லைம்மா. இப்போ வரைக்கும் நான் அன்னதானம் சோறு போடுறேன், யார்கிட்டும் ₹1 வாங்குறது கிடையாது. நீங்களாக கொடுத்தா நான் வேணான்னு. எங்கள் குரு என்ன சொன்னார்னா, யாரையும் கேட்கக்கூடாது, கொடுத்தா வேணான்னு கூடாது. நான் கோயில் கட்டுறேன், எனக்கு காசு கொடு, நான் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, இந்த வேலை செய்கிறேன், அவங்கள எனக்கு கொடுத்தாங்கன்னா ரைட் வாங்கிக்குவேன். எனக்கு கொடுன்னு கேட்க நான் கடன் வாங்கிக்கிறேன். எங்கள் குரு வந்து அங்கே பண்ண அத்தனை வேலையுமே கடன் வாங்கி தான் பண்ணாருங்க. நானும் பூரா வேலையும் கடன் வாங்கி தான் பண்ணுறேன். அவர் எங்கள் குரு காட்டின வழி என்னன்னு யாரையும் கேட்காத, கொடுத்தா வேணான்னு. அதை நான் வந்து சோறு போடுறேன், என் வசதிக்கு நான் போடுறேன், அவங்க கூட காசு இருக்கும் இல்லாத எனக்கு சோறு போடுறேன் கொடுன்னு கேட்கலாமா? அந்த மாதிரி வந்து இங்கே யார் வந்தாலும் நீங்கள் என்ன வேணும்னு கேட்பாங்க. என்ன வேணாப்பா, அமைதியாக வந்து வேணும் வந்து உட்காந்து. ஆமாம், என்னுடைய வயசுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மைதாம்மா. யாராவது பசின்னு வந்து நான் தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன். சின்ன மகன் தருப்பூரில் இருக்காரு, பெரிய மகன் சேலம் இருக்காரு, நான் ஒசூர் பக்கம் ராயக்கோட்டையில் இருக்கேன். மாதம் ஒரு முறை வீட்டுக்கு வந்து பசங்களை இல்லை அவங்களும் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனை இல்லை. இதே இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதுவே நீங்கள் போன ஜென்மம் ஏதோ செஞ்ச புண்ணிய பலன் தான் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள், எத்தனை பேர் பிள்ளைங்க பார்க்குறாங்க. அதுதாங்க இப்போ எங்கள் பசங்க கூட அவங்களுக்கா விருப்பப்பட்டா மாதம் ஒரு முறை 2 முறை வந்துட்டு போகிறாங்க. இல்லையா 3 மாதம்னா கூட ஏன்னா அவங்களோட டியூட்டி அந்த. கண்டிப்பாக தான். அது ஒரு அம்மானு ஒரு இது வந்து பார்க்குறது. நீங்கள் எத்தனை பேர் அம்மாவா அப்போ அவர் செத்தா போய் போகிறான்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா. ஆனால் அந்த அளவு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஏதோ செஞ்ச புண்ணிய பலன் தான் உங்களுக்கு அமைச்சிருக்குது. அதனால நல்ல விஷயம் தான். பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன். என்னன்னா போதும் இந்த வயசுங்கிற மாதிரி மனசு தோணுது. போதும் நினச்சிட்டிங்கல்ல, இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க, கவலையே படாதீங்க. ஆனால் அது வரைக்கும் நான் ஆண்டவன் வேண்டுறேன், நீங்கள் நல்லா கை கால் நடமாற வரைக்கும் இருங்க. நீங்கள் நாரி படுத்துக்கின்னு, அதாவது விருந்து மருந்து 3 நாள் சொன்னாங்க, படுத்துக்கிட்டு எப்படியா பட்டு 4 நாள் நமக்கு இது எப்படா போய் தொலைன்னு சொல்லுவாங்க. அந்த பாரம் வைக்க வேணாம். அது வேணவே வேணாம். ஆனால் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உண்மையாகவே வந்து இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு வாழணுன்றவங்க பொசுன்னு போயிடுறாங்க. அது ஒரு இறை சூட்சமே அதுதான். நான் இந்த பூமியில் ரொம்ப நாளைக்கு வாழணுன்றவங்க ரொம்ப நாளைக்கு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த சீக்கிரம் போயிடுன்றவங்க போக முடியாது ரொம்ப நாளைக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இருக்குது, அதில் தான் போயின்னு தோணுது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இறைவா நான் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும் அது உன் சாய்ஸு. ஆனால் அந்த பூமியில் நடமாட வச்சுன்னு கேளுங்க, அது போதும். எனக்கு அது யாரும் தொல்லை இல்லாமல் இருக்குது, உண்மையாக அதுதான். ஆனால் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நான் சீக்கிரம் போயிடுறேன், நீங்களாம் கண்டிப்பாக போகவே முடியாது, அது நீங்கள் யாரையும் தான் இருக்கிறாங்க இழுத்துன்னு என்ன பண்ணுறதுங்க. அதனால் இப்படியாவது கேளுங்க. இந்த பூமியில் நடமாடி நான் நடமாடின்னு போயிடணும், யாரும் தொல்லை இல்லாமல். போன முறை அதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு நான் வரும்போது எனக்கு இந்த காலையில் நடக்கவே முடியவில்லை. சேரில் உட்காந்தாக்கா கூட ஒரு ஆள் இருந்தால் எழுப்பி விடணும். பேங்க்கு எனக்கு நான் இருக்கிறதுக்கு பக்கமே. அவர் மேனேஜர் நீங்கள் ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணுமா, நான் மாடி மேலே இருக்கேன், படிக்கட்டு இறங்கி வருவேனான்ட்டு. அப்படி இருந்தாலும் மாதம் ஒரு முறையாவது போய் பார்க்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்கிட்ட வேலை செய்கிற பொண்ணை இங்கே சொல்லிச்சு, சரி போகலாமான்னு தான் நாங்கள் எல்லாம் போன தடவை வந்துட்டு போன பின்னாடி ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கே ஐயாவுடைய கருணை வந்து உண்மையாக இருக்குமா. நான் பெருமைக்கு வந்து உங்களுக்கு இழுத்து பண்ணுன்னு சொல்கிறது இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து அதுவும் வரீங்க, நீங்கள் வந்து ஊர் கதை பேசுறதெல்லாம் வேண்டாம். வந்தியா கம்முன்னு அங்கே உட்காந்து அவரை பார்த்துன்னு கம்முன்னு அமைதியாக உட்காருங்க, உங்களுக்கு தானாகவே நடக்கும். நீங்கள் அது வேணும் இது வேணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன செய்யணும் உங்கள் பேருக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டு போங்க. இது பின்னாடி எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து அனுப்பி போகிறாங்க. இப்போ வந்து இவ்வளோ 1 ஏக்கர் நிலம் வாங்கினேன் என்னோட இதுக்கு, ஆனால் சுயநலன்னு பண்ணி பொதுநலமாக விட்டேன். இப்போ இந்த கோயிலுக்கு ஒவ்வொன்றா வேலை பண்ணினே இருக்கிறேன், பண்ணி விட்டு நான் அன்றைக்கும் ஒரு நாளைக்கு உள்ளே இந்த மண்ணுக்குள்ளே போக போகிறேன். ஆனால் அதுக்கு இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு 10 பேருக்கு 100 பேர் இருக்கிற 1000 பேர் 1,00,000 பேர் ஒரு நாளைக்கு வருவாங்க,
நான் வளர்ந்துட்டு போவோம். அது ஐயா வழிபாட்டுவார். அதுக்கு நம்மளால் ஒரு கருவியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்றது தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. அதுதானே ஒழிய மற்றதெல்லாம் ஆமாம், இது எவ்வளோ இப்போ எங்கள் குரு அவர் சோத்துக்கே லாட்ரி அடிச்சுன்னு சொல்லுவார் ஐயா. சோத்துக்கே லாட்ரி அடிச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி பெரிய லெவல் பண்ணி அழகாக விட்டுட்டு போயிட்டார். அவர் ஒன்றும் தூக்கிட்டு போகல. நானும் அதே தான். அதனால் நமக்கு ஒருத்தர் கொடுக்குறதால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. நல்லது கெட்டது தான் கூட வருது. ஆமாம், வேறு எதுவுமே வரப்போகிறது இல்லை. இந்த பூமியில் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் பெரியவன் நான் சேர்த்துக்கணும் பெருமை சொல்லலாம். ஆனால் இந்த காற்று வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் இது பணம், இது எந்த சொத்தும் அந்த பணத்துக்கு உதவாது. அதுதாங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் கடவுள் புண்ணியமோ ஐயாவுடைய புண்ணியமோ. ஆனால் இந்த ஒரு 1.5 மாதத்தில் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் மனசு தெளிவாயிட்டேன். அது ஐயா புண்ணியம் இன்னும் நல்லா தெளிவாகுங்க. உட்காருங்க ஐயாட்ட. ஐயா திருநதுக்கு அவர் நினச்சி வைங்க. உங்களுக்கு கால் வலி இருந்துச்சுன்னா காலில் பூசுங்க, ஒன்று இதுவாக வைங்க, திருநூறு எடுத்துகிட்டு போங்க ஞாபகமாக. அவர் நினச்சி பண்ணுங்கள், எல்லாமே நல்லது நடக்கும். நிறைய பேர் இந்த சாவு போகிற நேரத்துலலாம் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துக்கிறாரு. அது அவங்கவுங்களுக்கு தெரியும், அதை நம்ம இது பண்ண வேணாம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நல்லா வாங்க, அவ்வளோதான். எனக்கு வேணா ஒன்றும் இல்லைங்க, நல்ல தனியாக நம்ம நடந்து போகணும். வரும் ஆள் இல்லாமல் நம்ம ஒன்றே போகணும். ஒன்று சொல்கிறேம்மா, உங்கள் உடம்புல வலி இருந்தால் கூட வலியே இல்லைன்னு நினைங்க உங்கள் மனசால். அது இந்த போய் போகுது அப்படின்றது அப்படின்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஐயோ வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னா இன்னும் அதிகமாக வலிக்கிற மாதிரி ஃபீலிங் வரும். அந்த மனசு தான் நம்மளை மாயை வந்து மயக்குது. அந்த மாயைக்கு நாம் கட்டுப்படக்கூடாது. நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீ தலைவலியாகுதா, தலைவலிலாம் ஒன்றுமே இல்லைன்னு பாருங்கள். அந்த வலி வந்து கம்மியாகிற மாதிரி ஃபீலிங் அந்த மனசு தான் நம்ம உருவாக்குறது எல்லாத்தையும். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நான் நல்லா ஆரோக்கியமாகிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு நினைக்க பாருங்கள். உங்களுக்கு நல்லா அழகாக கூப்பிட்டு போகும். எல்லாமே நம்ம மனசு தான், எல்லாம் பண்ணுறது மனசு தான். வேறெல்லாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.